Hello students, this is Sigbar. 6.2 la first sum. Find the angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower. The height of the tower is 10 root 3 meter. என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலாக டயக்ராம் போட்டால் நல்லா புரியும். டயக்ராம் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு டவரு எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட்லேருந்து ஒரு டவரை பார்க்குறாங்க. அப்போ இங்கே நம்ம இந்த கிரவுண்டை வந்து இங்கே எடுத்துக்கலாம். இந்த டீட்டா தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, டீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் விச் இஸ் அந்த கிரவுண்டு, அந்த பாயிண்ட் இருக்குல்ல, கிரவுண்டில் உள்ள பாயிண்ட் வந்து இந்த ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து 30 மீட்டர் அவேல இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர். ஓகேவா, 30 மீட்டர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டவரோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 10 root 3 மீட்டர். அப்படின்னா இந்த டீட்டா எவ்வளோ இருந்திருக்கணும்? மோஸ்ட்லி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம டேபிள்குள்ளே உள்ளதான் கொடுத்துருப்பாங்க வேல்யூலாம். ஓகேவா, ஈஸியாக பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷனில் இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் இந்த டேபிள் எப்படி போடுறது அது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ tan theta ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் தான் இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இது ஏ, இது பி. இந்த இடத்துல நம்ம 90 டிகிரி எடுத்துக்கிறோம். சரியா, இது வந்து சி. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஆப்போசிட், தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. அப்போனா நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? tan theta தான் யூஸ் பண்ண முடியும். tan thetaக்கு தான் ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து tan theta தான் யூஸ் பண்ண போகிறேன். tan theta ஃபார்முலா ஆப்போசிட் சைடு ஓன்னு போட்டுக்கிறேன், அட்ஜசன்ட் சைடு வந்து ஏன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்போ tan theta இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆப்போசிட் சைடு என்னவா இருக்குது? ஏபியாக இருக்குது. அட்ஜசன்ட் சைடு என்னவா இருக்குது? பிசியாக இருக்குது. அப்போ tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 10 root 3, அட்ஜசன்ட் சைடு வந்து 30. இந்த 10க்கும் 30க்கும் அடிச்சிடலாம், 3 டைம்ஸ் வருமா? ஓகே, அப்போ tan theta இஸ் ஈக்குவல் டு, இந்த root 3 அப்படியே இருக்கட்டும். இந்த 3யை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா root 3 into root 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ tan theta இஸ் ஈக்குவல் டு, இந்த root 3 1 டைம், இந்த root 3 1 டைம் கேன்சல் ஆகிடும். அப்போது மேலே 1 இருக்குது, கீழே root 3ன்னு இருக்குது. ஏன்னா root 3 into root 3 3 தான், அதான் இங்கே பண்ணியிருக்கேன். root 3 root 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் 3, அதான் போட்டிருக்கேன். இந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா டேனில் போயிட்டு அதுக்கு நேராக 1/√3க்கு மேலே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரின்னு காமிக்கும் அதில். சரியா, 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அப்போது டீட்டாக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது பாருங்கள், 30 இருக்கா? சாரி, 30 டிகிரி இப்படி போடக்கூடாது. இந்த இடத்துல 1/√3க்கு பதிலாக tan 30ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சரியா, tan 30. அப்போது தேர்ஃபோர் டீட்டாக்கு நேரம் அங்கே 30 இருக்கா? அப்போ டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. லாஸ்ட்டில் எழுதிடுங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டவர் ஃப்ரம் த கிரவுண்ட் இஸ் 30 டிகிரி. அவ்வளோதான். ஓகேவா?